வளர்ப்பன சரி இல்லையா, இல்லை பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, ஒன்றுமே புரிய. வெல்கம் டு அரசியல் வெளிச்சம் சேனல். நான் உங்கள் மணி. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரவங்க இருந்தீங்கன்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் இருக்கிறது ஒரு தூய்மை பணியாளர். இவங்க வந்து சென்னையில் இரவு நேரத்தில் வந்து தூய்மை பணியில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட வயது வந்து 50. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தூய்மை பணியில அந்த குப்பைகள் மண்ணெல்லாம் வந்து ஓரம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து பைக்ல வந்து அந்த இடத்துல நிக்கிறாங்க. நின்றுட்டு டக்குன்னு இறங்கின அந்த காமக்கொடூர் என்ன பண்றானாக்கா 50 வயதானவங்களை பார்த்துட்டு ஒரு தவறான செய்கையை செய்யறான். இதை பார்த்துன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி உள்ள ஒரு பதட்டம் ஏற்படுது. பதட்டம் ஏற்பட்டுன்னு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. உடனே அவங்க கையில இருந்த குச்சியெல்லாம் அவனை தாக்குறாங்க. அந்த நபருக்கு, அந்த காம கொடூரனுக்கு வயது 25 இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நைட்டு நடந்த விஷயம். 50 வயசு ஆகுது. பெருகின்னு வரும்போது 25 வயசு பையன் ரொம்ப தகாத முறையில் அசிங்கமாக நடந்துக்கிட்டான். எங்கே தான் இருக்குது இந்த நாடுன்னு தெரியலங்க. வயசானவங்க கூட வித்தியாசம் தெரியாத அசிங்கமாக பண்ணுதுங்க. இந்த வளர்ப்பன சரி இல்லையா, இல்லை பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, ஒன்றுமே புரிய மாட்டேன். அவங்க இந்த வீடியோலேயே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதாவது 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒன்று, அவன் வளர்ப்பு சரியில்லைன்னு இருப்பாங்க. கண்டிப்பாக அவனை பெற்ற தாய் தகப்பன் இந்த விஷயத்துக்காக தலைகுனிய வேணும். ஒரு வயது, அதாவது அவனோட அம்மா வயது அந்த அவங்களுக்கு, அவங்கள பார்த்து இந்த மாதிரி செய்கை செய்த அந்த நபர் பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல தலைகுனிய வேண்டும். இப்படி ஒரு பையனை பெற்று இப்படி வளர்த்துருக்காங்கன்ட்டு. ரெண்டாவது, அவங்க கேட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா, பெண்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதேதான் மதிப்புக்குரிய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் சொல்லிட்டு இருக்காரு. எங்கள் தமிழ்நாட்டு பெண்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை. உங்க பேருக்கு பின்னாடி மட்டும் தமிழ்நாட்டு தலைகுனியை மட்டும் சொல்லி வச்சுக்கிறீங்களே, எங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறத நினைச்சு நீங்க வெக்கி தலைகுனிய வேண்டாமா அப்படின்னு அவர் இங்க கேள்வி எழுப்பியிருக்கார். இப்ப நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி சம்பவம் நடைபெறுது. ஸோ இதுக்கு இந்த தமிழக அரசாங்கம் மற்றும் நம்மளுடைய முதலமைச்சர் இதற்கான தக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும். நீங்க சொல்லலாம், அந்த பையன் தானே தப்பு பண்ணா செஞ்சான்ட்டு. தப்பு நடந்திருக்குன்னா அதுக்கான காரணம் என்னன்றதை பார்க்கறத விட்டுட்டு இனி வரும் காலங்களில் தவறை எப்படி தவிர்ப்போம் அப்படின்றத பார்ப்போம். ஆனால் எடப்பாடியாரின் ஆணைக்கிணங்க நீங்க இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி தவறுகளை தடுக்க இந்த தமிழக அரசு மேலும் முயற்சிகள் எடுக்க வேண்டும். இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சுனாக்கா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.